ஒரு குளத்தில் நிறைய மீன்களும் ஒரு நண்டும் வாழ்ந்து வந்தன. அக்குளத்திற்கு அருகிலிருந்த மரத்தில் ஒரு கொக்கும் வாழ்ந்து வந்தது. அது குளத்தில் இறங்கி கரைக்கு வரும் மீன்களை பிடித்து உண்டது. இதனால் மீன்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. இதை பார்த்த நண்டு மீன்களை அழைத்து அறிவுரை கூறியது. நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். உங்களில் பலரை அந்த கொக்கு தின்றுவிட்டது. கரைக்கு சென்றதால்தான் அவர்கள் கொக்கிற்கு இரையாகினர். எனவே நாம் இனி கரைக்குச் செல்லக்கூடாது. கரைக்குச் செல்லாமல் இருந்தால்தான் நாம் இங்கே உயிர் வாழ முடியும். நண்டின் அறிவுரையை கேட்டு மீன்கள் கரைக்குச் செல்லாமல் இருந்தன. இதனால் கொக்கு பசியால் வாடியது. மீன்களை பிடித்து உண்பதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணியது. அதற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. கொக்கு நண்டிடம் அதை கூறியது. நான் இனி மீன்களை பிடித்து உண்ண மாட்டேன். மீன்களை என்னைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என்று சொல். இத்தனை நாட்கள் நான் உனது நண்பர்களான அந்த மீன்களை உண்டது தவறு என்பதை புரிந்து கொண்டேன். இதைக் கேட்ட நண்டு மீன்களிடம் சென்று அதை கூறியது. அதற்கு மீன்கள் கொக்கை நம்பலாமா வேண்டாமா என்று கேட்டன. யாரும் கொக்கை நம்ப வேண்டாம். அது நம்மை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்கிறது. யாரும் அதன் அருகே செல்ல வேண்டாம். நீ பொய் சொல்கிறாய். உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம். அருகில் வந்தால் பிடித்து உண்டு விடுவாய். இதைக் கேட்ட கொக்கு தனது திட்டம் தோல்வியடைந்ததை புரிந்து கொண்டது. சிறிது நாட்களின் பின்னர் அது இன்னொரு திட்டமிட்டது. அதை நண்டிடம் கூறியது. நண்டே, இந்த குளம் இன்னும் சிறிது நாட்களில் வற்றப் போகிறது. நீங்கள் அனைவரும் இங்கிருந்தால் இறந்து விடுவீர்கள். நான் இங்கிருந்து சிறிது தொலைவில் உள்ள இன்னொரு குளத்திற்குச் செல்லப் போகிறேன். இதைக் கேட்டு அனைத்து மீன்களும் நண்டும் பயத்தில் தங்களையும் அக்குளத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கொக்கிடம் கூறின. இதைக் கேட்டு கொக்கு தனது திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தது. சரி, நான் ஒவ்வொருவராக அழைத்துச் செல்கிறேன். சரி, எங்களை எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றினால் போதும். நாங்கள் உனது உதவியை மறக்க மாட்டோம். கொக்கு ஒவ்வொரு மீனாக தூக்கிச் சென்று சிறிது தொலைவில் உள்ள ஒரு பாறையின் மீது வைத்து உண்டது. பின்னர் நண்டின் முறை வந்தது. கொக்கு நண்டை தூக்கிச் செல்லும்போது அந்த நண்டு பாறையின் மீதுள்ள மீன்களின் முட்களை பார்த்தது. அதற்கு கொக்கின் திட்டம் புரிந்தது. உடனே கொக்கின் கழுத்தை இறுக்கிப் பிடித்தது. இதனால் கொக்கு வலியால் கத்தியது. எனக்கு உனது திட்டம் புரிந்துவிட்டது. என்னை மீண்டும் அக்குளத்தில் கொண்டு போய்விடு. சரி, சரி, கொண்டு போய் விடுகிறேன். எனக்கு வலிக்கிறது. எனது கழுத்தை விடு. நண்டு கொக்கின் கழுத்தை விட்டது. பிறகு கொக்கு அந்த நண்டை அந்த குளத்தில் கொண்டு போய்விட்டது. அந்த நண்டு மீதமிருந்த மீன்களிடம் நடந்தவற்றை கூறியது. அதன் பின்னர் மீன்களை ஏமாற்றி பிடித்து உண்ண முடியாது என்பதை அறிந்த கொக்கு அங்கிருந்து சென்றது. பின்னர் அக்குளத்தில் மீன்களும் நண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு காட்டில் பல எறும்புகள் வாழ்ந்து வந்தன. அந்த எறும்புகள் தினமும் காலையில் சென்று தங்களுக்கான உணவுகளை தேடி எடுத்துக்கொண்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கம். அக்காட்டில் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்தது. வெட்டுக்கிளியோ பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. கோடை காலத்தில் தனக்கென்று அது உணவு ஏதும் சேமிக்கவில்லை. அத்துடன் அது மாரி காலத்திற்காக உணவு சேமிக்கும் எறும்புகளை பார்த்து கேலி செய்தது. எறும்புகளே, இது கோடைக்காலம். ஏன் கஷ்டப்பட்டு தினமும் காலையில் உணவு தேட செல்கிறீர்கள்? நாங்கள் மாரி காலத்திற்காக உணவை சேமித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கான உணவுகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாரிக்காலம் வருவதற்கு இன்னும் பல நாட்கள் உள்ளன. அதுவரை என்னுடன் வந்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள். எங்களால் உங்களைப் போன்றிருக்க முடியாது. நாங்கள் செல்கிறோம். கோடைக்காலம் முடிந்து மாரிக்காலம் தொடங்கியது. எங்கும் பனியும் மழையும் பெய்யத் தொடங்கியது. மரங்கள் எல்லாம் வாடிப்போயின.
வெட்டுக்கிளியோ தங்குவதற்கு இடமுமில்லாமல் உண்பதற்கு உணவுமில்லாமல் சோர்ந்து போனது. அதை குளிரும் பசியும் வாட்டியது. ஒரு இலையை எடுத்து போர்த்திக் கொண்டது. ஆனால் அதுவும் சிறிது நேரத்தில் காற்றில் பறந்துவிட்டது. பின்னர் வெட்டுக்கிளி உணவு உண்ணாமல் இருந்தால்தான் இறந்து விடுவேன் என்பதை புரிந்து கொண்டது. உடனே எறும்புகளின் குகைக்குச் சென்று கதவை தட்டியது. எறும்புகள் கதவை திறந்து பார்த்தன. அங்கே வெட்டுக்கிளி சோர்வாக நின்று கொண்டிருந்தது. எனக்கு குளிரில் உடல் நடுங்குகிறது. அத்துடன் மிகவும் பசிக்கிறது. எனக்கு உங்களது வீட்டில் தங்குவதற்கு இடமும் உங்களது உணவில் பங்கும் தருவீர்களா? நிச்சயமாக. சோர்வாக இருக்கிறீர்கள். சரி, முதலில் உள்ளே வாருங்கள். எறும்புகள் வெட்டுக்கிளியை உள்ளே அழைத்துச் சென்றன. எறும்புகள் வெட்டுக்கிளிக்கு தமது சுவையான உணவு வகைகளை கொடுத்தன. வெட்டுக்கிளியும் அந்த உணவு வகைகளை மகிழ்ச்சியாக உண்டது. அதன் பின்னர் வெட்டுக்கிளி எறும்புகளுக்கு நன்றி கூறியது. கோடைக்காலத்தில் நீங்கள் உணவு சேகரிக்கும்போது உங்களை கேலி செய்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் எனக்கு உணவளித்திருக்கிறீர்கள். உங்களின் உதவிக்கு மிக்க நன்றி. அதன் பின்னர் வெட்டுக்கிளியும் எறும்புகளும் நல்ல நண்பர்களானார்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் செயற்பட வேண்டும். ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மரங்களை வெட்டுவதற்காக தினமும் காட்டிற்குச் செல்வார். காலை முதல் மாலை வரை அங்கிருக்கும் மரங்களை வெட்டுவார். வெட்டிய மரங்களையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து கட்டி அவரே அவற்றை சுமந்து செல்வார். அவற்றை சந்தையில் விற்பார். அதில் கிடைக்கும் பணத்தைக் கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் வழக்கம் போல விறகு வெட்டுவதற்காக காட்டிற்குச் சென்றார். அவர் விறகு வெட்டச் செல்லும் காட்டில் நதியும் இருந்தது. நதிக்கு அருகில் இருந்த ஒரு மரத்தை வெட்டத் தொடங்கினார். அப்பொழுது அவரது கோடாரி தவறுதலாக கையிலிருந்து வழுக்கி நதிக்குள் விழுந்தது. இதனால் அவர் கவலையுடன் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து அழத் தொடங்கினார். அப்பொழுது அந்த நதிக்குள் இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தாள். அழுது கொண்டிருந்த விறகு வெட்டியை கண்டவுடன் அவனருகில் சென்று பேசினாள். ஏன் அழுகிறீர்கள்? என்னிடம் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் ஒரு விறகு வெட்டி நதிக்கு அருகில் இருக்கும் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்த போது எனது கோடாரி தவறுதலாக நதியில் விழுந்து விட்டது. கோடாரி இல்லாமல் நான் இனி என்ன செய்வேன்? தேவதை ஆற்றுக்குள் சென்று ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து வந்தது. இதுதானே உங்களின் கோடாரி? எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இது வெள்ளி கோடாரி. எனது கோடாரி இரும்பினால் ஆனது. இதைக் கேட்ட தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று தங்கக் கோடாரி ஒன்றை எடுத்துக் கொண்டு வந்தது. இதுதானே உங்களின் கோடாரி? எடுத்துக் கொள்ளுங்கள். இதுவும் இல்லை, இது தங்கக் கோடாரி. எனது கோடாரி இரும்பினால் ஆனது. இதைக் கேட்ட தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று விறகு வெட்டியின் இரும்புக் கோடாரியை எடுத்துக் கொண்டு வந்தது. இதுதானே உங்களின் கோடாரி? எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், இதுதான். உங்களின் உதவிக்கு மிக்க நன்றி. விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் கோடாரியை பெற்றுக் கொண்டான். விறகு வெட்டியின் நேர்மையை பார்த்து மகிழ்ச்சியடைந்த தேவதை வெள்ளி கோடாரியையும் தங்கக் கோடாரியையும் பரிசாக அளித்தது. விறகு வெட்டி 3 கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான். நேர்மை உயர்வு தரும். அது ஒரு அழகிய கிராமம். அங்கே பசுமையான புற்களும் செழித்து வளர்ந்திருந்தன. எனவே அந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் சில ஆடுகள் இருந்தன.
அவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவற்றை காட்டிற்கு கூட்டிச் செல்வான். ஆடுகளை புல்மேய விட்டுவிட்டு அருகிலிருக்கும் கல்லின் மீது அமர்ந்திருந்து அவற்றை கவனித்துக் கொள்வான். பின்னர் மாலையில் அவற்றை மீண்டும் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருவான். ஒரு நாள் அவன் காட்டில் ஆடுகளை மேய விட்டுவிட்டு கல்லின் மீது அமர்ந்திருக்கும்போது வயலில் பலர் வேலை செய்வதை பார்த்தான். அவர்கள் அனைவரும் மற்றவர்களுடன் கதைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்தவுடன் தான் மட்டும் தனியாக அமர்ந்திருப்பதை எண்ணி வருந்தினான். அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தான். அவனுக்கு குறும்புத்தனமான யோசனை ஒன்று தோன்றியது. அனைவரும் ஓடி வாருங்கள், புலி வருகிறது, வந்து எனது ஆடுகளை காப்பாற்றுங்கள். கண்ணனின் சத்தத்தை கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். எல்லா திசைகளிலும் புலியைத் தேடினர். எங்கு தேடியும் புலியைக் காணவில்லை. புலி எந்த பக்கமாகச் சென்றது? எங்கு தேடியும் காணவில்லையே. தெரியவில்லை, அந்த பக்கமாகத்தான் சென்றது. புலியைக் காணாது ஏமாற்றத்துடன் அவர்கள் மீண்டும் தங்களது வேலைகளை செய்வதற்காக சென்றுவிட்டனர். கண்ணன் மறுநாளும் இதேபோன்று புலி வருகிறது என்று கத்தினான். அவனது சத்தம் கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். எல்லா திசைகளிலும் புலியைத் தேடினர். எங்கு தேடியும் புலியைக் காணவில்லை. மறுநாள் அந்த வழியாக ஒரு புலி வந்தது. அதைக் கண்ட கண்ணன் வழக்கம்போல், புலி வருகிறது, அனைவரும் ஓடி வாருங்கள் என்று கத்தினான். அவன் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் சென்று உதவி செய்யுமாறு கேட்டான். அவன் பொய் சொல்கிறான் என்று எண்ணி யாருமே அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. புலி அவனது ஒரு ஆட்டை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றது. அதன் பின்னர் கண்ணன் பொய் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டான். நாம் பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றினால் உண்மை சொல்லும்போதும் நம்ப மாட்டார்கள். ஒரு மரத்தின் மீது ஆண் காகம் ஒன்றும் பெண் காகம் ஒன்றும் வசித்து வந்தன. அந்த மரத்தின் கீழே ஒரு புற்று இருந்தது. தங்குவதற்கு இடம் தேடிக் கொண்டிருந்த பாம்பு ஒன்று அந்த புற்றில் வந்து குடியேறியது. இதை பார்த்து பெண் காகம் கவலை அடைந்தது. நான் எப்படி முட்டையிடுவது? நாம் இங்கிருந்து வேறு எங்காவது சென்று விடுவோம். இல்லையென்றால் அந்த பாம்பு முட்டைகளை உண்டுவிடும். இது நாம் நீண்ட காலமாக வசிக்கின்ற இடம். இங்கிருந்து செல்ல வேண்டாம். என்ன பிரச்சினை வந்தாலும் பார்த்துக் கொள்வோம். சிறிது நாட்களின் பின்னர் பெண் காகம் முட்டைகளை இட்டது. அந்த முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே வந்தன. அவற்றின் சத்தத்தை கேட்ட பாம்பு அவற்றை உண்பதற்கு தகுந்த சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் உணவு தேடி 2 காகங்களும் வெளியே சென்றன. இதை பார்த்த பாம்பு மரத்தின் மீது ஏறிச் சென்று அவற்றின் குஞ்சுகளை உண்டது. உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட்டிற்கு திரும்பிய காகங்கள் குஞ்சுகளைக் காணாது அதிர்ச்சியடைந்தன. நமது குஞ்சுகளை அந்த பாம்புதான் உண்டிருக்கும். அதற்கு ஏதேனும் பாடம் புகட்டி அதை இங்கிருந்து விரட்ட வேண்டும். நீ கவலைப்படாதே. நான் அந்த பாம்பை இங்கிருந்து விரட்டுகிறேன். ஆண் காகம் ஒரு நரியிடம் சென்று நடந்தவற்றை கூறியது. பாம்பை விரட்டுவதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டது. அதற்கு நரி ஒரு யோசனை கூறியது. இந்த நாட்டின் அரசி இங்கிருந்து சிறிது தொலைவில் உள்ள நதியில்தான் வந்து தினமும் நீராடுவார். அவ்வாறு நீராடுகின்ற போது அவர் தனது வைர மாலையை நதிக்கரையில்தான் கழற்றி வைப்பார். அவரின் பாதுகாப்புக்காக வீரர்களும் அங்கே நிற்பார்கள். நீ அந்த வைர மாலையை எடுத்துச் சென்று பாம்பு புற்றில் போட்டுவிடு. வீரர்கள் மாலையை எடுப்பதற்காக புற்றை இடித்து பாம்பை அங்கிருந்து விரட்டி விடுவார்கள். உனது உதவிக்கு மிக்க நன்றி. இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். மறுநாள் காலையில் அரசி நதிக்கரையில் நீராடிக் கொண்டிருந்தார். காகம் அவரின் வைர மாலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்தது. வீரர்களே, எனது வைர மாலையை அந்த காகம் எடுத்துக் கொண்டு செல்கிறது. அதை உடனடியாக பிடியுங்கள். அரசிக்கு காவலாக நின்ற வீரர்கள் காகத்தை பின்தொடர்ந்து சென்றனர்.
காகம் பாம்பு புற்றில் வைர மாலையை போட்டது. வீரர்கள் மாலையை எடுப்பதற்காக புற்றை உடைத்தனர். அதிலிருந்து பெரிய நாகபாம்பு ஒன்று வெளியே வந்தது. வீரர்கள் அதை அடித்துக் கொன்றனர். பின்னர் மாலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றனர். அதன் பின்னர் மீண்டும் ஒரு முறை பெண் காகம் முட்டையிட்டது. 2 காகங்களும் அவற்றின் குஞ்சுகளுடன் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. புத்தி கூர்மையுடன் செயற்பட்டால் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம். ஒரு காட்டில் எறும்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்கு ஒரு நாள் மிகுந்த தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. எனக்கு மிகுந்த தண்ணீர் தாகமாக இருக்கிறதே, தண்ணீர் எங்கேனும் கிடைக்குமா? அதோ அங்கே ஒரு நதி இருக்கிறது, அதில் தண்ணீர் குடிப்போம். அந்த நதிக்குச் சென்று எறும்பு தண்ணீர் குடித்தது. அப்பொழுது அது தவறுதலாக நதியில் விழுந்துவிட்டது. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். இதை அங்கிருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த புறா ஒன்று பார்த்தது. எறும்பை காப்பாற்ற எண்ணிய புறா ஒரு இலையை பறித்து நதியில் போட்டது. எறும்பு அந்த இலையில் ஏறிக்கொண்டது. பின்னர் இலை மெதுவாக நகர்ந்தது. எறும்பு பாதுகாப்பாக நதிக்கரையை அடைந்தது. என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் என்றும் உனக்கு கடன்பட்டவன். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்னிடம் கேள். சரி, நான் உன்னிடம் நிச்சயமாக கேட்கிறேன். அதன் பின்னர் ஒரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை கொல்வதற்காக குறிவைத்தான். இதை புறா கவனிக்கவில்லை. ஆனால் எறும்பு அதை பார்த்தது. தனக்கு உதவிய புறாவை காப்பாற்ற எண்ணிய எறும்பு வேடனின் அருகே சென்று அவனின் காலில் கடித்தது. வேடன் வலியால் கத்தினான். வேடனின் சத்தம் கேட்டு புறா பறந்தது. வேடனின் குறியும் தவறியது. பின்னர் புறா தன்னை காப்பாற்றியதற்காக எறும்புக்கு நன்றி கூறியது. உனது உதவிக்கு மிக்க நன்றி. உன்னால்தான் நான் உயிர் பிழைத்தேன். பரவாயில்லை, என்னால் உனக்கு கைமாறு செய்ய கிடைத்ததில் மகிழ்ச்சி. அதன் பின்னர் எறும்பும் புறாவும் நல்ல நண்பர்களானார்கள். நாம் பிறருக்கு உதவி செய்தால் அது நமக்கு திரும்ப கிடைக்கும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டை கொடிய சிங்கம் ஒன்று ஆட்சி செய்து வந்தது. அந்த சிங்கம் அக்காட்டிலுள்ள விலங்குகளையெல்லாம் கொன்று தின்றது. இதை பார்த்த விலங்குகள் அந்த சிங்கத்தை என்ன செய்வது என்று கலந்தாலோசித்தன. நமது உறவினர்கள் பலரை அந்த சிங்கம் தின்றுவிட்டது. எனவே நாம் இதற்கு ஏதேனும் ஒரு தீர்வை கண்டுபிடித்தாக வேண்டும். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. நாம் நம்மில் யாரேனும் ஒருவரை ஒவ்வொரு நாளும் சிங்கத்திற்கு உணவாக அனுப்பி வைப்போம். அப்படி செய்தால் அவர் ஏனைய விலங்குகளை ஒன்றும் செய்ய மாட்டார். கரடியின் இந்த திட்டத்தை அனைத்து விலங்குகளும் ஏற்றுக்கொண்டன. வாருங்கள், அனைவரும் சென்று அரசரிடம் இதை கூறுவோம். அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் குகைக்குச் சென்றன. எதற்காக அனைவரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? சிங்கராஜா, நாங்கள் ஒரு திட்டமிட்டிருக்கிறோம். என்னவென்றால், இனி நீங்கள் உணவு தேடி வர வேண்டாம். உங்களுக்கான உணவை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இதுவும் நல்ல திட்டம்தான். ஆனால் எனக்கான உணவு உரிய நேரத்தில் வர வேண்டும். தாமதமானால் எனக்கு கோபம் வந்துவிடும். சிங்கம் கூறியதை அனைத்து விலங்குகளும் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றன. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்குகள் சிங்கத்திற்கு இரையாகச் சென்றன. ஒரு நாள் முயலின் முறை வந்தது. அது இறக்க விரும்பவில்லை.
செல்லும் வழியில் உயிர் பிழைப்பதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டே சென்றது. அங்கே சிங்கம் பசியுடனும் கோபத்துடனும் காத்துக் கொண்டிருந்தது. பின்னர் முயல் சிங்கத்தின் குகையை அடைந்தது. குகைக்குள் நுழைந்த முயலை சிங்கம் பார்த்தது. ஏன் வருவதற்கு இவ்வளவு தாமதம்? உணவு உரிய நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று நான் அன்றே கூறினேன் அல்லவா? அது மட்டுமன்றி நீயோ இவ்வளவு சிறியவனாக இருக்கிறாய். உன்னை உண்பதால் எனது பசி எப்படி தணியும்? சிங்கராஜா, நான் மட்டும் வரவில்லை. என்னுடன் எனது உறவினர்களும் வந்தனர். வரும் வழியில் அவர்களை இன்னொரு சிங்கம் பிடித்து உண்டுவிட்டது. அதனிடமிருந்து நான் உயிர் பிழைத்து வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. இக்காட்டிற்கு நான் தான் ராஜா. எனது காட்டில் இன்னொரு சிங்கமா? அது எங்கே உள்ளது? என்னை அங்கே அழைத்துச் செல். முயல் சிங்கத்தை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. சிங்கத்தை உள்ளே எட்டிப் பார்க்கச் சொன்னது. சிங்கம் உள்ளே எட்டிப் பார்த்தது. தண்ணீரில் அதன் விம்பம் தெரிந்தது. தண்ணீரில் தெரிந்த தனது விம்பத்தை இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. இதனால் அதன் கோபம் அதிகரித்தது. அதை பிடிப்பதற்காக கிணற்றுக்குள் குதித்து இறந்தது. இதை பார்த்த முயல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. முயலின் சத்தம் கேட்டு அனைத்து விலங்குகளும் அங்கே வந்தன. முயலிடம் என்ன நடந்தது என்று கேட்டன. முயல் நடந்தவற்றை கூறியது. இதைக் கேட்ட விலங்குகள் முயலை பாராட்டின. அதன் பின்னர் அக்காட்டில் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமே சிறந்தது. ஒரு ஊரில் தொப்பி வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு ஊரூராகச் சென்று தொப்பிகளை விற்று வந்தார். அவ்வாறு செல்லும்போது களைப்படைந்து விட்டால் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு மரத்தின் நிழலில் இளைப்பாறிவிட்டு தனது பயணத்தை மீண்டும் தொடங்குவார். வழக்கம்போல் அவர் ஒரு ஊருக்கு சென்று தொப்பிகளை விற்றுவிட்டு வரும்போது களைப்படைந்து விட்டார். அருகிலிருந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக தொப்பிகள் நிரப்பப்பட்ட தனது கூடையை வைத்துவிட்டு அமர்ந்தார். களைப்பாக இருந்ததால் அயர்ந்து உறங்கிவிட்டார். அவர் உறங்கிக் கொண்டிருந்த மரத்தின் மீது பல குரங்குகள் அமர்ந்திருந்தன. அவை கூடையிலிருந்த தொப்பிகளை பார்த்தன. அங்கே பாருங்கள், அக்கூடையில் உள்ள தொப்பிகள் மிகவும் அழகாக இருக்கின்றன அல்லவா? வாருங்கள், சென்று எடுத்து அணிவோம். உடனே குரங்குகள் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கூடையிலிருந்த தொப்பிகளை எடுத்து அணிந்து கொண்டு மீண்டும் மரத்தில் ஏறி அமர்ந்தன. தூக்கம் கலைந்து எழுந்த வியாபாரி கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். எனது கூடையில் இருந்த தொப்பிகள் எங்கே போயின? யார் அவற்றை எடுத்தது? சுற்றும் முற்றும் தேடிப் பார்த்துவிட்டு தற்செயலாக மரத்தை அண்ணார்ந்து பார்த்தார். குரங்குகள் அவரின் தொப்பிகளை அணிந்திருப்பதைக் கண்டார். குரங்குகளே, எனது தொப்பிகளை மரியாதையாக தந்துவிடுங்கள். தரமாட்டோம், தரமாட்டோம். இப்பொழுது நீங்கள் எனது தொப்பிகளை தராவிட்டால் கையில் இருக்கும் கல்லால் அடித்து விடுவேன். நாங்களும் உங்களை கல்லால் அடித்து விடுவோம். இதைக் கேட்டவுடன் அவருக்கு நல்ல யோசனை ஒன்று தோன்றியது. உடனே அவர்தான் அணிந்திருந்த தொப்பியை கழற்றி குரங்குகளை நோக்கி எறிந்தார். இதை பார்த்த குரங்குகள் தாங்கள் அணிந்திருந்த தொப்பிகளையும் கழற்றி அவரை நோக்கி எறிந்தன. பின்னர் தொப்பி வியாபாரி தனது திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ச்சியுடன் அனைத்து தொப்பிகளையும் எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றார். ஆயுதங்களையும் சினத்தையும் விட புத்திசாலித்தனமே சிறந்தது. ஒரு காட்டில் 4 பசுக்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றன. அவற்றை எந்த விலங்குகளாலும் வேட்டையாட முடியவில்லை. அவற்றை வேட்டையாட வரும் விலங்குகளை பயங்கரமாக தாக்கி விரட்டின. அக்காட்டில் இருந்த ஒரு புலியும்
அவற்றை பலமுறை வேட்டையாட முயன்றது. ஆனால் பசுக்கள் அதையும் தாக்கி விரட்டின. இதனால் அப்பசுக்களை பிரிப்பதற்கு புலி திட்டமிட்டது. அதன்படி ஒவ்வொரு பசுவிடமும் சென்று ஏனைய பசுக்களைப் பற்றி குறை கூறியது. பசுவே, உனது நண்பர்கள் நீ கொடியவன், இரக்கமற்றவன் என்று பேசிக் கொள்வதை நான் பார்த்தேன். அதை கூறவே நான் இங்கு வந்தேன். அப்படியா? நான் இதையறியாமல் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன். உங்களது உதவிக்கு நன்றி. சரி, நான் செல்கிறேன். நண்பா, உனது நண்பர்கள் உன்னை விட்டுவிட்டு பசுமையான புற்களை உண்பதை பார்த்தேன். அவர்களை நம்பாதே. என்னை விட்டுவிட்டு அவர்கள் மட்டும் சென்று பசுமையான புற்களை உண்கிறார்களா? உங்களது உதவிக்கு நன்றி புலியாரே. நான் தெரிந்த பின்னர் உனக்கு சொல்லாமல் இருப்பது தவறு என்பதால் தான் சொன்னேன். சரி, நான் செல்கிறேன். பசுவே, உனது நண்பர்கள் உன்னை இந்த காட்டில் தனியாக விட்டுவிட்டு வேறொரு காட்டிற்குச் செல்ல திட்டமிடுகின்றனர். அவர்கள் நல்ல நண்பர்கள் இல்லை. உங்களது உதவிக்கு நன்றி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எப்படி உங்களை நம்புவது? நான் அவர்கள் பேசியதை மறைந்திருந்து கேட்டேன். நீ என்னை நம்ப மாட்டாய் என்று எனக்குத் தெரியும். இனி உனது விருப்பம். நான் செல்கிறேன். பசுவே, உனது நண்பர்கள் இனி அவர்களுடன் உன்னை சேர்த்துக் கொள்ள விருப்பமில்லை என்று பேசிக் கொண்டனர். காரணம் என்னவென்றால், நீ மற்ற நண்பர்களை மதிப்பதில்லையாம். நீ அவர்களுடன் சேராதே. நான் தெரிந்ததை கூறிவிட்டேன். இனி உனது விருப்பம். நான் செல்கிறேன். அப்படியா பேசிக் கொண்டார்கள்? உங்களது உதவிக்கு நன்றி. புலி இவ்வாறு செய்ததால் பசுக்களிடையே மோதல் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவை தனித்தனியாகச் சென்று புல் மேயத் தொடங்கின. இதற்காக காத்திருந்த புலி 4 பசுக்களையும் ஒவ்வொன்றாக கொன்று தின்றது. ஒற்றுமையே பலம். ஒரு நாள் ஒரு சிங்கம் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. சிங்கத்தின் அருகிலிருந்த மரத்தில் எலி ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது. அது தவறுதலாக சிங்கத்தின் மேல் விழுந்துவிட்டது. இதனால் சிங்கத்தின் உறக்கம் கலைந்தது. யார் எனது உறக்கத்தைக் கலைத்தது? யாராக இருந்தாலும் தைரியம் இருந்தால் என் முன் வாருங்கள். சிங்கராஜா, நான் தான் தவறுதலாக உங்கள் மீது விழுந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் என் மீது விழுந்து எனது உறக்கத்தைக் கலைத்திருப்பாய். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். சிங்கராஜா, என்னை கொன்று விடாதீர்கள். என்னை செல்ல விடுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்வேன். நீ எனக்கு உதவி செய்வாயா? நீயோ இவ்வளவு சிறியவனாக இருக்கிறாய். உன்னால் எனக்கு எவ்வாறு உதவ முடியும்? சரி, உன்னை கொல்லவில்லை. இங்கிருந்து ஓடிவிடு. நன்றி சிங்கராஜா. எலி அங்கிருந்து ஓடிவிட்டது. அதன் பின்னர் ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடச் சென்றது. அப்போது வேடர்கள் விரித்து வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. வலையிலிருந்து வெளியே வர முடியாமல் சிங்கம் கர்ச்சித்தது. சிங்கத்தின் சத்தம் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த எலிக்குக் கேட்டது. இது நமது சிங்கராஜாவின் சத்தம் போன்றிருக்கிறதே. அவருக்கு என்ன நடந்தது? எலி சத்தம் கேட்கும் திசையில் சென்றது. அங்கே சிங்கம் வலையில் அகப்பட்டிருப்பதை பார்த்தது. எலியே, நான் தவறுதலாக வந்து இந்த வலையில் மாட்டிக்கொண்டேன். என்னை எப்படியாவது காப்பாற்று. கவலை கொள்ள வேண்டாம் சிங்கராஜா. நான் உங்களை காப்பாற்றுகிறேன். எலி வலையை கடித்து பீத்தது. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது. என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நீ சிறியவனாக இருந்து கொண்டு எனக்கு எவ்வாறு உதவுவாய் என்று அன்று உன்னை குறைத்து எடை போட்டுவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. பரவாயில்லை சிங்கராஜா. அதன் பின்னர் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களானார்கள். நாம் யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து குறைத்து எடை போடக்கூடாது.